பஹல்காம் தாக்குதலோட மூளையா செயல்பட்ட தீவிரவாதி. ஒட்டு மொத்தமா இவனுங்களுக்கு பயிற்சி குடுக்கறது ஒரு டாப் கமாண்டரா லஷ்கர்-இ-தொய்பா, அதோட கிளை அமைப்பு. ஏன்னா, இவனுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்குவாய்ங்க. ஆனா ஒரே அமைப்பு தான். ஆனா டிஆர்எஃப், டிடிஎஃப் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேர வச்சுக்கிட்டு சுத்த வேண்டியது. ஷாகித் அப்படிங்கிற தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் கூட இன்னும் 2 நபர்கள். முக்கியமான ஏறக்குறைய ஆட்கள திரட்டுறது, ட்ரெய்னிங் குடுக்கறது, ஆட்கள பாகிஸ்தானுக்குள்ள கூட்டு போறது, திருப்பி ட்ரெய்னிங் முடிச்சு இங்க கூட்டு வர்றது, டார்கெட்ட அசெம்பிள் பண்றது, இந்த மாரி வேலைகள எல்லாம் பார்த்த முக்கியமான கமாண்டர் தான் ஷாகித். இப்ப ஆள் இல்ல. டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டோம். மிகப்பெரிய ஒரு தீவிரவாத வேட்டையில இந்தியா வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான். இந்த 3 தீவிரவாதிகளும் முக்கியமான ஆட்கள் சோபியான் பகுதியில பதுங்கி இருக்கார்கள். அவர்கள நோக்கி ஒரு ஆப்பரேஷன் அதுவும் வெற்றிகரமா பண்ணப்படுது. இது எந்த காலகட்டம் அப்படின்னா, ஏறக்குறைய லிஸ்ட் பெருசு. இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட் பெருசு. பஹல்காம் தாக்குதலுக்கு இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இதுல ஆக்டிவ் தீவிரவாதிகள், இன்ஆக்டிவ் அப்படின்னு 2 லிஸ்ட். ஒண்ணு என்ன அப்படின்னா, இவர்களோட சப்ளை செயின உறுதிப்படுத்துறது. உதாரணத்துக்கு ஷாகிதோட நடமாட்டங்கள் வெளியில தெரியாம இருக்கணும்னா, அவன் நடமாடவே கூடாது. அப்ப இவனுக்காக வேலைகள செய்யறக்கான ஆட்கள். அந்த ஆட்களுக்கு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வரையும் தான் நகர்வாய்ங்க. அதுக்கடுத்து அங்கிட்டு இருந்த ஆட்கள். அப்படிங்கிறனால தான் இவர்களோட மூவ்மெண்ட்ட ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியங்களாவே போயிருச்சு. காரணம், இந்த ஜோன் வரை இவன் பார்த்துக்குவான். அதுக்கு அடுத்து வேற ஜோனுக்குள்ள வேற மாவட்டம், ஜோனுக்குள்ள போகுது அப்படின்னா, அடுத்த தீவிரவாதி கைக்கு போயிரும். ஆனா இவனுங்க பூராமே எதற்கு அப்படின்னா, சப்ளை செயின உறுதிப்படுத்துறதுக்கு தான். உதாரணத்துக்கு கேஷ மாத்துறாய்ங்க அப்படின்னா, 2 கிலோமீட்டருக்கு ஒருத்தன், அடுத்து ஒருத்தன். இந்த 2 கிலோமீட்டர் கேஷ் மாத்துறவன் அன்றாட வேலைகள பார்க்க போயிருவான். அவனுக்கும் தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாரி திரிவான். ஆனா நடுவுல இந்த 2 கிலோமீட்டருக்குள்ள ஆப்பரேட் பண்ணக்கூடிய வெடிபொருட்களோ, கேஷோ, இல்ல இவர்களுக்கான மெசேஜோ இவன் மூலியமா போகும். அந்த வேலைய முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு டீ கடையில தீ ஆட்டுற மாரி, அவனோட பர்சனல் வேலையா சுத்திக்கிட்டு இருப்பான். அஃபிஷியல் என்ன வேல பார்த்து சம்பாரிக்கிறானோ, அந்த வேலைய ஓட்டிக்கிட்டு இருப்பான். இந்த லிஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி இந்தியா கிட்ட இப்ப ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த வேட்டை தான் ரொம்ப தீவிரமா போகுது. அதனால தான் ஷாகிதோட ஆப்பரேஷன் எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இன்னும் வெளியில வராம இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பரேஷன் பாதிக்கப்பட்டுருங்கிறது ஒரு காரணம். அதே சமயம் இதுல ரொம்ப ஆக்ரோஷமா தேடுதல் வேட்டையில ஈடுபடுறோம். ஏறக்குறைய பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் பாகிஸ்தானியர்கள், இங்க உள்ள காஷ்மீர்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள ஓடிப்போன அப்படின்னு 2 வகையான லிஸ்ட் எடுத்து வச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல ஏறக்குறைய இதுவரையும் 10க்கும் மேற்பட்ட வீடுகள். எக்ஸாக்ட்டா 10, இன்னும் 2, 3 வீடுகள் சொல்லப்படுது. இடிச்சு தள்ளியிருக்கோம். எதற்கு அப்டின்னா, தீவிரவாதிகளோட வீடு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இடிச்சு தள்ளியிருக்கோம். இதுக்கு அடுத்து தான் இந்த மாரி டாப் கமாண்டர்களுக்கு இனி ஓடி ஒளிய கூட இடம் கிடைக்காது. காரணம், ஒளிஞ்சதுக்கு இந்த இடம் தான் அப்படின்னா, அந்த பில்டிங்க சுத்தி வளைச்சு வெறும் தாக்குதல் மட்டுமே தொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அங்கருந்து அவன் ஃபயர் பண்ணுவான். பதிலுக்கு நம்ம மறைஞ்சு ஃபயர் பண்றோம். இந்த போக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பில்டிங்கயே அப்படியே டவுன் பண்ணுங்க. சுத்தி உள்ள பில்டிங்க்கு ஆபத்து வராதபடி ஒரு ராக்கெட் லான்ச்சரோ, எதையோ வச்சு டவுன் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறது தான் பெரிய அளவுலான இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால இவனுங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் கிடையாது. அப்படி அதையும் மீறி தங்குறார்கள் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இவர்களோட கோர் அஜெண்டால இருக்கக்கூடிய ஒரு வீடா தான் இருக்கும். அந்த வீட தகர்க்கறதுல ராணுவத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதும் கிடையாது. இப்படி பல விஷயங்கள டைட் பண்ணி தான் இந்த ஆப்பரேஷன வெற்றிகரமா பண்ணியிருக்கோம். இது மட்டும் கிடையாது. இப்ப இந்த டீட்டெயில் இங்க சிக்குன டீட்டெயில், பஹல்காம்ல சிக்குன டீட்டெயில், இந்த டீட்டெயில இதுவரையும் நம்ம ஒருத்தனுக்கும் தந்ததே இல்ல. ஆனா இப்போ ஒரு டீம் அமெரிக்காவுக்கு கிளம்பி போது. எதற்கு அப்புட்ன்னா, ஐநால அடுத்து இது சம்பந்தமா பஹல்காம் தாக்குதல், அத தொடர்ந்து வந்த பதட்டங்கள், இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை ஓடும்போது, இந்த டாக்குமெண்ட்ட பூரா புரொடியூஸ் பண்ண போறோம். பெரிய அளவு பாகிஸ்தான தனிமைப்படுத்துறதுக்கான வேலைகள் இறங்கிட்டோம். இது வெற்றி, தோல்வியா அப்டின்லாம் நம்ம சந்தேகப்படவே வேணாம். காரணம் என்ன அப்டின்னா, டொனால்ட் ட்ரம்ப்ப அறிவிக்க விட்டதுக்கு பதில்ல நம்ம ஒண்ணும் எப்பா ட்ரம்ப் ஒண்ணும் தலையிட்டு இதெல்லாம் செய்யலன்லாம் நம்ம சொல்லல. அப்படியே ட்ரம்ப் தான் செஞ்சாருன்னு நம்ம சொல்லல. நம்ம பாட்டு நடந்தது என்னவோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுகள பட்டு பட்டுன்னு அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பயே ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும். அடுத்த டாக்குமெண்ட் எதுவும் தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அத எடுத்துட்டு போய் ஒர்க் பண்ணா மட்டும் தான் இவனுங்க சீனாவுக்கு எதிரா போம்போது, நம்ம கூட நிப்பாய்ங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல டெல்லி குடுத்து வச்சிருக்கு. குடுத்து வச்சுட்டு தான் ஒரு பெரிய டீம் அனுப்புறோம். அந்த டீம் அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல
பாகிஸ்தான தனிமைப்படுத்துறக்கு ராஜதந்திர ரீதியில என்ன மாரியான ஆட்டத்த ஆடணுமோ, அத ஆடுவார்கள். வித் எவிடன்ஸோட. காரணம் பகல்காம் தாக்குதல், அதுக்கு பதில் தாக்குதல், இப்ப நடக்கக்கூடிய ஆப்பரேஷன்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்து கொண்டு போறோம். எப்படி ராணாவ திடீர்னு ட்ரம்ப் நம்ம கையில தூக்கி தந்தாரு. அதே போல பாகிஸ்தான தனிமைப்படுத்துறக்கான வேலைகள் நடக்கும். காரணம் ராணாவ தூங்கி எந்திரிச்சோனயே ட்ரம்ப் திடீர்னு ஒவ்வொரு அறிக்கை விடுவாரு வித்தியாசமா. அந்த மாரி நடந்துச்சான்னா, அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட ராஜதந்திர ரீதியிலான செயல்பாடுகள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த மாரி தான் இப்ப கிளம்புற அமெரிக்க டீமுக்கும் ஏகப்பட்ட அசைன்மென்ட்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்குள்ள போய் இந்தியா டீம் வெற்றிகரமா அத முடிக்கும் அப்படிங்கிறதும், இப்ப தீவிரவாதிகள் நொடிக்கு நொடி நடுங்கிட்டு தான் இருக்கணும். எங்க பாகிஸ்தானுக்குள்ளயும் சரி, இந்தியாக்குள்ளயும் சரி. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள உள்ள தீவிரவாதிகளுக்கு தகவல் தொடர்பு அப்படிங்கிறது குதிரை கொம்பு. ஏறக்குறைய டிஸ்கனெக்ட் பண்ணின மோட்ல தான் இருக்கார்கள். அதனால இவர்கள் தப்பிக்கவே முடியாது. அதே மாரி இந்த சப்ளை செயின உறுதிப்படுத்துற இந்த டம்மியா இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு சப்ளை சப்போர்ட் மட்டும் அப்படின்னு இருக்கிற ஆட்களுக்கு இனிமே பயம் வரும். இந்த 2 கிலோமீட்டருக்குள்ளயும் ஏகப்பட்ட ஸ்பைகள் போட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். இந்த மாரி தக்கூரித்தனமான நடமாட்டங்கள் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இம்மீடியட்டா நியூட்ரலைஸ் பண்ண சொல்லி உத்தரவுகளும் குடுக்கப்பட்டிருக்கு. அதனால தட்டி தூக்கிருவார்கள். தட்டி தூக்குனதுக்கப்புறம் வீடு இடிக்கப்படும் அப்படிங்கிற அச்சத்துல யாருமே பண்ண மாட்டார்கள். தீவிரவாதிகளோட முதுகெலும்ப உடைச்சிருக்கோம். அதே மாரி உள்ளூருக்குள்ள, எல்லைகளுக்குள்ள இந்த மாரி சேட்டை செய்யறக்கு மனசளவுல தயாரா இருக்கிறவனோட வேர பிடுங்கி வீசியிருக்கோம். அதனால பகல்காம் தாக்குதல் ஆப்பரேஷன் சிந்தூரும் இன்னமும் ஓப்பன் மோட்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து இந்த மாரி ஷாகித வேட்டையாடலாம் ஆப்பரேஷன் கில்லர். இந்த மாரி அடுத்தடுத்த ஆப்பரேஷன்களும் வெற்றிகரமா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. எதிரிகள் ஒவ்வொரு நிமிடத்திலயும் மரணத்த எண்ணி பயந்துகிட்டு இருக்காய்ங்க. இல்ல மரணமே வந்துருது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.